வணக்கம் என்னருமை மாணவ செல்வங்களே. இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நாம் பார்க்க போகிறது இயல் 6 சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. நூல்வெளியும் நுழையும் முன்னும் பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு தொடர்நிலை செய்யுளை ஆரம்பிக்க போகிறேம்மா. இதை 2 பகுதிகளாக நான் பிரிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நேற்றே சொன்னேன், ஒரு கதையை சொல்லி ஆரம்பிப்பேன்னு சொல்லி. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கதையை சொன்னால் பொருத்தமாக இருக்குமோ, குழப்பம் ஏற்படாதோ, அந்த இடத்தில் நான் கதையை உங்களுக்கு கூறுகின்றேன். ஏன்னா இப்போ இந்த பகுதியில் மாதவி எப்போ இருந்து ஆடத் தொடங்கினா, அந்த அவள் ஆடப்போகிற நாட்டிய மேடையின் அமைப்பு என்ன, அதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த கதையை சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. பொருந்திய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நான் கதையை விளக்குவேன். சரியாம்மா? சரி, இப்போ நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். மாதவியின் நாட்டிய பயிற்சி. எப்போ மாதவி ஆட ஆரம்பித்தா அதை பற்றிய ஒரு பாடல் சிலப்பதிகாரம் கூறுகின்றது. நல்லா கவனிங்க. கண்டிப்பாக கையில் நோட்டும் பென்சிலும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் அந்த முதல்ல சொல்லிட்டேன், இதில் ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி பேச போகிறோம். இளங்கோவடிகள் அப்படி தான் பேசியிருக்காரு. அதனால் உங்களுக்கு கையில் ஒரு நோட்டும் பென்சிலும் இருந்ததுன்னா, நான் சொல்லக்கூடிய அளவைகள் எல்லாத்தையும் வைத்து உங்களால் ஒரு மேடையை வரைய முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்கம்மா. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு மேடையை உங்களால் வரைய முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள். சரியா? அப்போது உங்களுக்கு அதில் வெற்றி கண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் நல்லா இந்த பகுதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மிக முக்கியமான 4 மார்க் கொஸ்டினும் கூட இது, மேடை அமைப்பு. சரியா? பாடத்துக்குள்ளே போகலாம். மாதவியின் நாட்டிய பயிற்சி. பெருந்தோள் மடந்தை தாது அவிழ் புரி குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய 3இன் 1 குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி. எப்போ ஆட ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவளுடைய அழகு, அதாவது இது ஒரு தொடர்நிலை செய்யுள், உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய காப்பியம் இது. அதில் நடுவில் இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த டாட்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்படி நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க? பெருந்தோள் மடந்தை தாது அவிழ் புரி குழல் மாதவி. ஒரு அழகான இளம் மங்கை, நல்ல தோள்களை உடைய அழகான இளம் மங்கை. அவள் முடி எப்படி இருக்குதான்? தாது அவிழ் புரி குழல். குழல்னா தலைமுடி. புரி குழல் அப்படின்னா சுருண்ட தலைமுடின்னு அர்த்தம். நல்ல சுருட்ட முடி. பொதுவாக சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு முடி நீளமாக இருக்காது. இது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் மாதவி தான் எல்லாத்துக்குமே விதிவிலக்காச்சே. அதனால் என்ன சொல்கிறாங்க? நல்ல நீண்டும் இருக்குது இவளுடைய குழல், நல்ல சுருட்ட முடியாகவும் இருக்குது. அது அழகாக பின்னி அதில் தாது அவிழ், அதாவது தாதுன்னா பூக்கள், அன்றலர்ந்த பூக்கள். அன்றலர்ந்த பூக்கள் அப்படின்னா என்ன? அன்னைக்கு பூத்த பூ, தேன் இருக்கக்கூடிய அன்று பூத்த மலர். அந்த மலர்களை சூடிய நல்ல சுருட்டையான முடியை உடைய நீண்ட கூந்தலை உடைய மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய 3இன் 1 குறைபடாமல். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் எல்லாமே அமையாதுமா. அழகு, அறிவு, எல்லாமே, அமைதி, அடக்கம் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு அமையாது. ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது, அப்படி தான் அமையும். அதான் இயற்கை. ஆனால் மாதவிக்கு நல்லா ஆடவும் தெரியும், இனிமையாக பாடவும் தெரியும், மிக அழகாகவும் இருந்தாள். எல்லாமே அவட்ட அம்சங்கள் பொருந்தி இருந்தது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. பறவைகள்லேயே குயில் நல்லா பாடும், ஆனால் அழகாக இருக்காது. கரு 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 கருன்னு இருக்கும்.
மயில் நல்லா ஆடும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதனுடைய குரல் நல்லா இருக்காது. அகவும், மயில் அகவும், அது ஒரு மாதிரி கொக்கரிக்கும், ஒரு மாதிரி ஆம்பளை சவுண்டு மாதிரி இருக்கும், அகவும் மயில். இப்படி இயற்கையிலேயே ஒன்றோடு ஒன்று பொருந்தி அமையாது. ஏதாவது ஒன்று தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் மாதவி கிட்ட ஆடலும் இருந்தது, பாடவும் தெரிந்தவள், அழகும் நிறைந்தவளாக. இது மூன்றில் ஒன்று கூட இம்மியும் குறையாதபடி, எந்த குறையும் சொல்ல முடியாதபடி அழகு பெற்று திகழ்ந்தாளாம் யாரு? மாதவி. அப்படிப்பட்ட மாதவி 7 ஆண்டு இயற்றி எத்தனை வருஷம் அவள் ஆடல் பழகினாளாம்? 7 ஆண்டு, 7 years, 7 ஆண்டுகள் இந்த நடன பயிற்சியை பயின்றிருக்கின்றாள், கற்றிருக்கின்றாள் முறைப்படி. அப்போ அவள் எப்போ இருந்து ஆட ஆரம்பித்தாளாம்? எத்தனை வயதில்? 6 ஆண்டில். அப்படின்னா எத்தனைன்னு பாருங்கம்மா. 6 ஆண்டில். ஓரை விட்டுருங்க. 6 ஆண்டில். 6ன்னா 12. எனவே 12 வயசில் அவள் அரங்கேற்றத்துக்கு வர்றா. 7 ஆண்டுகள் பயிற்சி பண்ணி. அப்போ அவள் வயசு எத்தனையில் ஆரம்பிச்சிருப்பான்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 5 வயசுலேருந்து ஆட பழகிவிட்டாள். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன கணக்கு தானே இது. 5 வயதிலிருந்து ஆடற்கலையை பயின்று வருகின்றாள். தன்னுடைய 12வது வயதில் 7 ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு மேடை ஏறுகின்றாள். அரங்கேற்றம் செய்கின்றார்கள் மாதவிக்கு. யார் முன்னாடி? சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி. சூழ்கழல், கழல்னா காலில் அணியக்கூடியது தான் கழல்னு சொல்லுவோம். ஆண்கள் அணியக்கூடிய கால் அணியை தான் கழல் அப்படின்னு சொல்லுவோம், வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் அணியக்கூடியதை கொலுசு, சிலம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆண்கள் அணியக்கூடிய கால் அணியை தான் என்னன்னு சொல்லுவாங்க? கழல்னு சொல்லுவாங்க. அதை வீரர்கள் அணிந்திருப்பார்கள். மன்னன் வீரன் என்பதனால் கழல் அணிந்த மன்னனுக்கு காட்டுவதற்காக அரங்கில் ஏற தயாராகிவிட்டாள் யாரு? மாதவி. எந்த மன்னனுக்கு? கரிகால் வளவனுக்கு. சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கரிகால் வளவனுடைய அரண்மனையில் தான் இது நடக்குது. புரியுதா? ஸோ மன்னர் முன்னாடி அரங்கேற்றம் செய்வதற்காக மாதவி தயாராகி விட்டாள். 5லிருந்து 12 வயது வரை 7 ஆண்டுகள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு, கற்றலுக்கு பிறகு அரங்கேற்றம் செய்வதற்காக, மன்னர் முன்னாடி ஆடி அரங்கேற்றம் செய்வதற்காக அவள் தயாராகி விட்டாள். இதுதாம்மா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகுதி. சரியா? சரி, இப்போது நாட்டிய அரங்கின் அமைப்பு. இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பு எப்படி இருந்ததுன்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மிக மிக நுணுக்கமாக விவரிக்கின்றார். ரொம்ப நுணுக்கமாக. எதை அளவுகோலாக வைத்திருந்தார்கள், எத்தனை அளவு வைத்து மேடையை அமைத்தார்கள், இன்னும் அந்த மேடையில் என்னெல்லாம் செஞ்சாங்க, இது எல்லாத்தையுமே மிக நுணுக்கமான முறையில். நீங்கள்லாம் இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு தகுதி உடையவர்கள் ஆகின்றீர்கள். ஆனால் இது எதையுமே கல்வி என்று கற்காமல், புரியுதா, தானே முயன்று தன் அறிவை பெருக்கிக் கொண்ட இளங்கோவடிகள் மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாருமா. மேடை அமைப்பு நல்லா கவனிக்கணும், இல்லைன்னா புரியாது. குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயக்ராமை வரையலாம். நான் சொல்லும் போதே உங்களால் டயக்ராம் வரைய முடியாது, கண்டிப்பாக முடியாது. அளவுகளை மட்டும் நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கிட்டே வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அதை வரைங்க, முயற்சி பண்ணுங்க. இதை நான் என்னுடைய மாணவர்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். மிக அற்புதமாக படம் வரைந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை நான் நோட்டீஸ் போர்டில் போட்டு அவங்கள நான் கௌரவப்படுத்தியிருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓவியம் தீட்டும் ஆசை கொண்ட மாணவர்கள் இதில் நிறைய பேர் இருப்பீங்க, திறன் படைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள்.
சரியா? முதல்ல இந்த அளவுகளை எழுதிக்கோங்க. சரி, இப்போ நான் அளவுக்குள்ளே போகிறேன். இப்போது அளவு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த காலகட்டத்தில் நமக்கு அளவு அப்படிங்கிறதுக்கு, அளக்கிறதுக்கு, யார்ட்ஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. டேப் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, இன்னும் என்னென்னமோ எலக்ட்ரானிக் இதிலெல்லாம் கூட நிறைய அளக்கிறதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அந்த காலத்தில், நான் சொல்கிறது 2ஆம் நூற்றாண்டில் இல்லையா, அந்த காலத்தில் எப்படி அளந்திருப்பாங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு விடை தான் இப்போ இந்த செய்யுள். என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பாருங்கள். எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது அளபெடை, செய்யுளிசை அளபெடை, வழாது மண்ணகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு. முதல்ல மேடை அமைக்கிறதுக்கு ஒரு நன்னலம், மண்ணகம்னு சொன்னோன்னா நல்ல நிலம், நன்னிலம், நல்ல நிலப்பகுதி, அதை கண்டறியணும் இல்லையா? அப்போ தானே அங்கே தானே மேடை அமைக்க முடியும். பல பேர் வந்து கூடக்கூடிய இடம் இல்லையா அது. எனவே எண்ணிய நூலோர் இயம்பினில் வழாது, நூலோர்கள் அதாவது கற்றறிந்த, சாஸ்திரங்கள் கற்றறிந்த, விதிப்படி, ஆகம விதிப்படி எப்படி ஒரு மேடையை அமைக்க வேண்டும் என்று கூறி சென்றார்கள் இல்லையா கற்றோர்கள், நூல் எழுதி சென்றார்கள் இல்லையா, அதுக்கு விதிமுறைகளை. அந்த நூலில் கூறியபடி இம்மி கூட அந்த விதியை விட்டு அகலாமல் ஒரு நல்ல நிலத்தை முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு? அரங்கம் அமைப்பதற்கு. அதுக்கப்புறம் புண்ணிய நெடு வரை போகிய நெடும் களை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? புண்ணிய மலையாக கருதக்கூடிய நெடு வரை, வரை என்றால் மலை, வரைனா மலை, நெடுவரை என்று இங்கு குறிப்பிடப்படுவது பொதிகை மலையை குறிப்பிடுறாங்கம்மா. நான் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் நடத்துகிறேன், ஏன்னா உங்களுக்கு இது புரியணும். கொஞ்சம் கடுமையான பகுதிங்கிறதுனால நான் ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் நடத்துகிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வாங்க. புண்ணிய மலையாக கருதக்கூடிய வரை மலை, எந்த மலை? பொதிகை மலை. ஏன் அது புண்ணிய மலையாக கருதப்படுகின்றது? இதுக்கு முன்னாடியே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன். அகத்தியர் பிறந்த மலை என்பதனால் அதை புண்ணிய மலை என்று கூறுகின்றோம். பொதிகை மலையில் தான் அகத்தியர் பிறந்தார். அப்போ பொதிகை மலை எங்கே இருக்குது? மலைக்கு அழிவில்லை இல்லையா? அப்போ அது இப்போவும் இருக்குது. எங்கே இருக்குது? கேரளா பார்டரில், சேர நாட்டு பார்டரில் இந்த பொதிகை மலை இருக்குது இப்போவும். புரியுதா? சரி, இப்போ பாருங்க. புண்ணிய நெடு வரை போகிய நெடும் களை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு. கழைனா மூங்கில். பொதிகை மலையில் பொதுவாக மலைன்னு சொன்னாலே அங்கே நீண்டு உயர்ந்த மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் எந்த மலைக்கு போனாலும் இருக்கும். இப்போ உள்ள ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை, புரியுதா, எந்த ஏற்காடு, எந்த மலைக்கு நீங்கள் போனாலும் மூங்கில் மரங்கள் மிகுதியாக காணப்படும். பொதிகை மலை புனிதமான மலை, அகத்தியர் தோன்றிய மலை என்பதனால் அந்த மலையில் வளர்ந்து நிற்கக்கூடிய நெடும் களை, நீண்டு நீண்டு வளர்ந்து நிற்கக்கூடிய மூங்கில் மரங்களை கண்டு போனார்கள். எதுக்கு? பின்னாடி வர்றது. அந்த மாதிரி உள்ள நீண்டு வளர்ந்த மூங்கில் மரங்களை தேர்ந்தெடுத்து, எங்க? பொதிகை மலையில் வளர்ந்திருக்கக்கூடிய நீண்டு உயரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய மூங்கில் மரங்களை தேர்ந்தெடுத்து. சரி, என்ன எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் இங்கே உங்களுக்கு பொருள் சொல்லி ஆகணும். நல்ல நீண்ட மரங்களை தேர்ந்தெடுத்தார்கள்னு சொல்கிறேன். அப்போ நல்ல மரம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் என்ன? அதையும் சொல்கிறார் இளங்கோவடிகள். அதாவது
நீண்டு வளர்ந்த மூங்கில் மரங்கள் இருக்கு இல்லையாம்மா, அதுக்கு நடுவில் கணுக்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த கரும்புக்கு நடுவில் கணுக்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் கணுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரும்புக்கு, ஒவ்வொரு கரும்புக்கும் நடுவில், அதை தான் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் படம் காமிச்சிருக்கேன், அந்த படத்தை பாருங்கள். கணுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு புகைப்படத்தை நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதை தான் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணுக்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கணுவுக்கும் மற்ற அடுத்து வரக்கூடிய கணுவுக்கும் இடையே ஒரு சான் இடைவெளி இருக்கக்கூடிய மரங்களாக தேர்ந்தெடுத்தார்களாம். புரியுதா நான் சொல்கிறது? உயர்ந்த மூங்கில் மரம், அதில் இருக்கிற அந்த கணு இருக்கு இல்லையா, அது ஒரு கணுவுக்கும் அடுத்த கணுவுக்கும் இடையே கரெக்டாக எவ்வளவு இருக்கணும்? ஒரு சான் அளவு இடைவெளி இருக்கக்கூடிய மரமாக பார்த்து தேர்ந்தெடுத்தார்களாம். ஒரு சான் அப்படின்னா என்ன அளவு? அடுத்தது கணுவுக்கு இடையே ஒரு சான் வளர்ந்ததுன்னு சொல்லிட்டாரு. கணுன்னா என்னன்னு சொல்லிட்டேன், இடைவெளி என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு சான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கணுவுக்கும் இடையில் ஒரு சான் அளவு இடைவெளி இருக்கக்கூடிய மூங்கில் மரத்தை தேர்ந்தெடுத்தார்கள்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு சான்னா என்னது அப்படின்னு சொன்னால், இந்த கட்டை விரல் இருக்குல்ல, உங்கள் கையில் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க. புரியுதா? இந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு விரிப்போம் இல்லை, அந்த மாதிரி கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி நல்லா விரிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இரண்டு விரலுக்கு இடையில் உள்ள அளவு தான் ஒரு சான்மா. புரியுதா? வலது கையை எடுத்துக்கோங்கம்மா. இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி நல்லா விரிச்சிட்டு மிச்சம் 3 விரலில் மடக்கிடுங்க. முடிஞ்சால் நான் அதையும் உங்களுக்கு படமே போடுறேன், சரியா? அந்த 2 விரல்களுக்கு இடையில் உள்ள அளவு இருக்கு இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஒரு சான் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இன்னொரு புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குட்டையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரம் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய இந்த ஒரு சான் 2 விரலுக்கு இடைப்பட்ட அந்த அளவு இருக்கு இல்லையா, ஒரு சான், அந்த ஒரு சான், அதை தான் ஒரு சான்னு சொல்கிறோம். நீங்கள் தலையை உச்சியிலேருந்து நீங்கள் அளந்து பாருங்கள், 8 சான் இருக்கும் உங்களுடைய உடம்பு. நல்லா அப்படியே நீங்களே அளந்து பார்க்கலாம். தலையிலேருந்து இப்படியே கையை விரித்து வச்சு 2 விரலையும் அப்படியே ஒரு சான், 2 சான், 3 சான் அப்படியே அளந்து பாருங்கள். அவங்களுடைய கைக்கு அவங்க 8 சான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அளந்து பார்க்கலாம். அதுலேயும் கரெக்டாக அந்த வயிறு பகுதி இருக்குல்ல, அது ஒரு சான் இருக்கும். ஒரு சான் தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய தொப்பை வயிறாக இருந்தாலும் சரி, இல்லை வயிறே இல்லாமல் 0 சைஸில் இருந்தாலும் சரி, ஒரு சான் இருக்கும். இதை வச்சு தான் ஒரு பழமொழி எழுந்தது. என்னன்னு? என் சான் உடம்புக்கு ஒரு சான் வயிறே பிரதானம் என்ற பழமொழி எழுந்தது. நீங்கள் அப்புறமா நீங்கள் அதை கை வச்சு எண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பொருத்தி பாருங்க. அந்த மூங்கில் மரத்தில் ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் இடையே ஒரு சான் அளவு இருக்கணும் கண்டிப்பாக. அதுதான் நல்ல கடை, நல்ல மூங்கில். அப்படிப்பட்ட ஒரு மூங்கிலை தேர்ந்தெடுத்து நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரலாக. நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மூங்கிலை தேர்ந்தெடுத்து அதை வெட்டி அளவுகோல் செய்கிறாங்கம்மா. ஸ்கேல், யாட்ஸ்டிக் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அளவுகோல் செய்கிறாங்க மேடை அமைக்கிறதுக்கு. அந்த மூங்கில் மரத்திலிருந்து இப்படி தேர்ந்தெடுத்த மூங்கில் மரத்திலிருந்து அளவுகோலை ரெடி பண்ணுறாங்க. எப்படி? இதுவும் நூல் நெறி மரபின் தான். ஆகம நூல்கள் இல்லை விதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மரபு மாறாமல் தான் சொல்கிறேன். இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரபின்படி அரங்கத்தை அமைக்கின்றார்கள். எப்படி? நல்லா கவனிங்க.
ஒரு கோல் அளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் கட்டை விரல் இருக்குல்ல, உங்கள் கட்டை விரல், அந்த கட்டை விரல் 24 விரலாக நல்ல நல்ல கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உன் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்டை விரல் அளவு 24 விரல் அப்படியே மேலே 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 அடுக்குனா அது என்ன உயரம் வருமோ அதுதான் ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல். புரியுதா? அந்த மூங்கில கட் பண்ணுறாங்க. எப்படி, எந்த அளவு வச்சு கட் பண்ணுறாங்க? எந்த அளவுக்கு? தன்னுடைய கட்டை விரலுக்கு 24 அளவு உயரம் வைத்து அந்த ஸ்கேலை அமைக்கிறாங்க. கட் பண்ணி ஸ்கேல் அமைச்சுக்கிறாங்க. புரிஞ்சுதா? தங்களுடைய கையின் கட்டை விரல் அளவிற்கு 24 கட்டை விரல் அளவுக்கு அந்த ஸ்கேலை வெட்டி கரெக்டாக ஒரு ஸ்கேலாக எடுத்துக்கிறாங்க, யார்ட்ஸ்டிக்காக எடுத்துக்கிறாங்க, அளவுகோலாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரலாக. 24 விரல்னா 24 விரல் கிடையாது, உன் கட்டை விரலுக்கு 24 கட்டை விரல் உயரம். 7 கோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி. அந்த அளவுகோலை எடுத்து, அந்த ஸ்கேலை எடுத்துக்கிட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி 24 விரல் அளவு உயரம், அதை ஒரு ஸ்கேல் அளவுகோலாக எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேலுக்கு 7 கோல் அகலம் எண்கோல் நீளம், ஸ்டேஜ் மேடை, மேடையினுடைய அகலம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஸ்கேலுக்கு 7 கோல் அகலம். நம்ம எடுத்த அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அந்த அளவுகோலுக்கு 7 கோலுக்கு அகலம். புரியுதா? 8 கோலுக்கு நீளம். ஸ்டேஜினுடைய பிரெத் இருக்குல்ல, அது 7 கோல். ஸ்டேஜினுடைய லென்த் இருக்குல்ல, அது 8 கோல். சரியா? அதை எடுத்துக்கிட்டு எவ்வளவு, தரையில் இருந்து ஒரு கோல் உயரத்து, தரை மண் தரை இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டேஜ் எப்போவுமே கொஞ்சம் உயரத்தில் தானே இருக்கும், அது எவ்வளவு இருக்கணும் அதுவும் சொல்கிறாங்க. நம்ம எடுத்திருக்கிற அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த அளவுகோலில் இருந்து கீழே மண்ணில் இருந்து ஸ்டேஜினுடைய தரை வந்து ஒரு கோல் அளவு உயரம் இருக்கணும், மேலே இருக்கணும், மேடையாக இருக்கணும், தூக்கி இருக்கணும். அதில் 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் கொண்ட ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடையை அமைக்கின்றார்கள். நான் ரொம்ப சொன்னால் குழம்பிடுவீங்க. ஓகே, ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி, அவ்வளோதான். ஸ்டேஜை இப்போ அமைச்சாச்சு. அந்த ஸ்டேஜில் இருந்து உத்திரப்பலகையோடு, இந்த ஸ்டேஜில் இருந்து மேலே சீலிங் இருக்குல்ல, சீலிங், ஸ்டேஜில் இருந்து சீலிங் இருக்கு இல்லையா, அந்த சீலிங் வந்து 4 கோல் அளவு உயரம் இருக்கணுமா. புரியுதா? ஸ்டேஜில் இருந்து, தரையில் இருந்து அந்த மேலே உள்ள சீலிங்க்கும் தரைக்கும் இடையில் உயரம் எத்தனை இருக்கணுமா, 4 கோல். கோலுங்கிறது என்னன்னு நான் முதலே சொல்லிட்டேன். கட்டை விரலில் 24 விரல் அளவு நீளம் கொண்டது ஒரு கோல்னு சொல்லிட்டேன். அந்த கோலில் 4 கோல் அளவு உயரம் இருக்கணுமா. அதுக்கு மேலே தான் சீலிங் வரும். அந்த சீலிங்க்கு மேலே உத்திரப்பலகையோடு பேனர் கட்டியிருக்காங்க. அந்த சீலிங்க்கு மேலே பேனர் கட்டியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மாதவி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேலே வந்து தலைக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தொங்குதில்ல, அதுதான் வந்து உத்திரப்பலகை. மேலே சீலிங்க்கு மேலே உத்திரப்பலகை அமைக்கிறாங்க. மேலே ஒரு ஃபினிஷிங் வேணும்ல, நம்ம பர்னர்லாம் கட்டுவோம் இல்லையா, தோரணமெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதை தான் உத்திரப்பலகைன்னு சொல்கிறாங்க. அது பலகையாக செய்வாங்க. ஏன்னா நம்ம இப்போ தோரணம் கட்டிடுறோம், அவங்க வந்து அதில் சித்திரங்கள் தீட்டுவாங்க.
சரியா? படம் வரைவாங்க அது மேலே, அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதனால அவங்க பலகை அமைக்கிறாங்க. அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக. அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பலகையை மேலே வச்சுருக்காங்க. அதுக்கும் தரைக்கும் கீழே வந்து உங்களுக்கு எத்தனை உயரம், அதாவது ஸ்டேஜினுடைய விசிபிள் விஷன் எவ்வளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. மேடையிலிருந்து, தரையிலிருந்து இல்லை. தரையிலிருந்து மேடை ஒரு கோல் தான். அந்த மேடையில் இருந்து சீலிங் வந்து 4 கோல் அளவு அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு உத்திரப்பலகையை அமைச்சிருக்காங்க. அந்த இடைநிலம் 4 கோலாக. ஏற்ற வாயில் 2 பொலிய. ஏற்ற வாயில், வாயில்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், வழி, கதவு. இந்த மேடையினுடைய இரு பக்கத்திலும் 2 சைடுலையும், வலது இடது 2 பக்கமும் 2 கதவு வச்சிருக்காங்க. ஏற்ற வாயில் 2 பொலிய. உங்களுக்கு நம்ம ஆடிட்டோரியத்துல எல்லாம், ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஆடிட்டோரியம் இருக்கும்லமா, அதில் பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு 2 பக்கமும் க்ரீன் ரூம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம பள்ளிகள்லாம் இருக்குது. ஏன்னா அது வழியாக தான் வந்து நீங்கள் ஆடக்கூடியவர்கள், அந்த டான்ஸ் ஆடுறவங்க, அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராமுங்கிறவங்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க அந்த க்ரீன் ரூமில். ஞாபகம் இருக்கா? உங்கள் ஸ்கூல்லேயே இருக்கும், பள்ளிகள்லேயே ஆடிட்டோரியம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கண்டிப்பாக இருக்கும். அதில் 2 பக்கமும், இடது வலது 2 பக்கமும் 2 அறைகள் இருக்கும், வழி இருக்கும், கதவு. அது வழியாக தானே உள்ளே வருவீங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து ஏறி போக முடியாதுல்ல, படிக்கட்டு வழியாக போனால் எல்லாருக்கும் தெரியும்ல, ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்காதுல்ல அது பார்க்குறதுக்கு. அதனால் அந்த வாயில் வழியாகத்தானே நீங்கள் ஸ்டேஜுக்கு வருவீங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே. ஏற்ற வாயில் 2 பொலிய. 2 பக்கமும் ரூம், க்ரீன் ரூம்னு நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஆடிட்டோரியத்துக்கு 2 பக்கமும் க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி 2 வாயில், 2 கதவு அமைச்சிருக்காங்க. அது வழியாக கலைஞர்கள்லாம், அது வழியாக ஆடக்கூடியவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க அது வழியாக ஏறி வர்றதுக்காக அமைச்சிருக்காங்க. அடுத்து, தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரோடு எழுதி மேல்நிலை வைத்து. அப்படி தோன்றிய அந்த அரங்கில் கடவுள் அம்சம் இருக்கணும்ல அங்கே. ஏன்னா ஒரு புனிதமான ஒரு கலை அல்லவா அங்கே நடக்க போகுது, ஒரு கலை நிகழ்ச்சி அல்லவா அங்கே நடக்க போகுது. அப்போ கடவுளர்களுடைய துணை இல்லாமல், அருள் இல்லாமல் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்கிற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது, பண்டு தொட்டே கிடையாது. எதுனாலும் நம்ம வந்து தெய்வங்களை வணங்கி தான் நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து. பூதர்னா பூதம் இல்லைம்மா, அப்படி யோசிச்சிடாதீங்க. ஐம்பூதம், பஞ்சபூதம்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். அந்த பஞ்சபூதங்கள் அவர்களை அந்த உத்தரப்பலகையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவங்க கடாட்சம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக மேடைக்கு மேலே பஞ்சபூதங்களின் படங்களையும் வரைந்து வைத்திருக்கின்றார்கள். எங்கே? அந்த பதாகைகள், பதாகைன்னு சொல்லுவோம் அதை. இந்த பேனர்னு சொல்கிறோம்ல, அந்த பேனருக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதாகை. புரியுதா? அந்த பதாகைகளில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல பஞ்சபூதங்களுடைய உருவத்தை வரைந்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது என்ன? தூண் நிழல் புறப்பட மான் விளக்கு எடுத்து. 2 பக்கமும் தூண், பில்லர்ஸ். மேடையின் இரு புறங்களிலும் பில்லர்ஸ், தூண்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஒரு தூணை அமைச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்னா தூணெல்லாம் இருக்க தானே செய்யும். ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதம்னு சொன்னீங்கன்னா, அந்த தூணினுடைய நிழல், ஷேடோ இருக்குல்ல, அது வந்து ஸ்டேஜில் விழக்கூடாது, அரங்கத்தின் மீது விழக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கு தகுந்தாற் போல மான் விளக்கு எடுத்து லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா?
நம்ம இந்த ட்ராமா இல்லைன்னா ஸ்டேஜில் உள்ள எந்த மியூசிக்கே ஆகட்டுமே, முன்னாடி வந்து கலர் கலராக டிஸ்கோ லைட்ஸு, லேசர் லைட்ஸு, இல்லை ஆனுவல் டேக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம்லம்மா, ஸ்டேஜுக்கு முன்னாடி பல விளக்குகள் வைக்கிறோம்ல. இங்கேயும் விளக்குகள் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விளக்குகள் எப்படி வச்சுருக்காங்களாம், விளக்கு எரிஞ்சால் அந்த தூணினுடைய நிழல் வந்து அந்த ஸ்டேஜில் விழாத மாதிரி விளக்குகளை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு யோசிச்சு பண்ணியிருக்காங்க பார். புரியுதா? இப்போ அடுத்து அவங்க சொல்ல வர்றது ஸ்க்ரீன், திரைச்சீலைகளை பற்றி. நாமளும் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்டு விழாக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ஆடிட்டோரியத்துலலாம் ஃபிக்ஸடாக ஒரு திரைச்சீலை இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் உள்ளுக்குள்ளே நம்ம நிறைய அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு திரைச்சீலைகள், பின்னணி திரைச்சீலைகளை நாம் ஏற்கனவே மேலே எல்லாம் செட் பண்ணி கட்டி வச்சுருப்போம். இப்போ ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நாடகத்தினுடைய அடுத்தடுத்த காட்சிக்கு ஏற்ப அந்த திரைச்சீலைகளை அவுத்து விடுவாங்க, அது கீழே விடும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிகளில், ஆண்டு விழாக்களில். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 வகையான திரைச்சீலைகளை அமைத்திருந்தார்கள்னு சொல்கிறார் இளங்கோவடிகள். என்னெல்லாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஒரு முக எழினி, முதல்ல உள்ள திரைச்சீலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக எழினி. ஒரு முக எழினின்னா ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடிலிருந்து அப்படியே நகர்ந்து அடுத்த சைடுக்கு போகும், இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் ஒரு முக எழினின்னு சொல்லுவோம். புரியுதா? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கோ இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கோ ஒரே ஒரு இடத்துல அப்படியே அப்படியே இழுத்துட்டு வந்து முடிச்சிருவாங்க. அதுதான் என்னது, ஒரு முக எழினின்னு சொல்கிறாங்க. எழினின்னா வந்து திரைச்சீலைமா தெரியும் இல்லையா? எழினி என்றால் திரைச்சீலை. அப்போ ஒரு புறமாக அப்படி ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டே வந்து மூடுறது வந்து ஒரு முக எழினி. அப்போ பொறுமுக எழினி அடுத்தது. பொறுமுக எழினின்னா 2 பக்கத்தில் இருந்தும் திரைச்சீலைகளை இழுத்துக்கிட்டே வந்து நடுவில் க்ளோஸ் பண்ணுறது. போத்த சைட்ஸ், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்தில் இருந்தும் ஒரே மாதிரி அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து சென்டரில் வந்து மூடிடும். அது வந்து பொறுமுக எழினி. கரந்து வரல் எழினி அப்படின்னா மேலே இருந்து கீழே. நீங்கள் நிறைய திரையரங்குகள்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க, இப்போ எந்த திரையரங்குகளிலும் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் திரையரங்குகள்லேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்கும், திரைச்சீலை இருக்கும், சுருக்கமாக மேலே இருக்கும், பார்த்துருப்பீங்க. மெதுவாக அப்படியே கீழே இறங்கும், மேலேருந்து கீழே அப்படியே மெதுவாக இறங்கும் திரைச்சீலை. இதுதான் என்னது, கரந்து வரல் எழினி. இப்படி 3 வகையான திரைச்சீலைகளை அங்கு அமைத்திருந்தார்கள். ஒன்று ஒரு முக எழினி, ஒரு முகமாக ஒரு பக்கமாக இழுத்து செல்லக்கூடிய திரைச்சீலை. இன்னொன்று பொறுமுக எழினி அப்படின்னா போத்த சைட்ஸ் 2 பக்கமும் இழுத்துட்டு வந்து நடுவில் மூடக்கூடிய திரைச்சீலை. இன்னொன்று மேலே இருந்து கீழே நகர்ந்து வரக்கூடிய திரைச்சீலை. இப்படி 3 வகையான திரைச்சீலைகளை அங்கு அமைத்திருந்தார்கள். புரிந்து உடன் வகுத்து. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்மா இது, இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த 3 வகையான திரைச்சீலைகளை பயன்படுத்தி இருந்தார்கள் அரங்கத்தில் அப்படிங்கிறது முக்கியமான 2 மதிப்பெண் கேள்வி. அதனால் ஒரு முக எழினி, பொறுமுக எழினி, கரந்து வரல் எழினின்னு மட்டும் எழுதினா போதும். இதை விளக்கெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் விளக்குறேன். புரியுதா? நீங்கள் எழுதும்போது விளக்க வேண்டாம், பேரை மட்டும் எழுதினா போதும். சரியா? ஆங்கு ஓவிய விதானத்து, இன்னும் முடியலை கதை. விதானம் அப்படின்னு சொன்னால் அந்த உட்பாகம், சீலிங்கினுடைய மேல் இப்படி மேலே நிமிந்து பார்த்தோன்னா ஃபேன் தொங்குது பார்த்தீங்களா? அதுதான் விதானம். உட்பாகம், சீலிங்கினுடைய உள்ள பாகம் இருக்கு இல்லையா, அதுதான் விதானம். நம்ம தலைக்கு மேலமா சீலிங், அதுதான் விதானம். அதில் என்ன பண்ணாங்களா, உரை பெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி. நித்திலம்னா முத்து, நல்ல நன்முத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த முத்துக்களில் தாமம் அப்படின்னு சொன்னால் மாலை. தோரணங்கள், மாலை மாலையாக தோரணங்கள் கட்டி அந்த விதானம் பூரா முத்துக்களால் தோரணம் கட்டி அப்படியே அலங்கரிச்சிருந்தாங்களாம். மாதவி ஆடுறால அந்த அரங்கத்தின் மேலே, அவள் தலைக்கு மேலே அப்படியே தோரணங்கள், முத்துக்களால் தோரணம் கட்டி அலங்காரம் செய்திருந்தார்களாம்.
சரியா? அடுத்து விருந்துபட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து. அப்படி எங்கு பார்த்தாலும் புதுமைகள் நிறைந்திருந்த அரங்கமாக அது காணப்பட்டதாம். யாரு? மாதவி ஆடக்கூடிய அந்த அரங்கம். மன்னன் அமர்ந்திருந்து அவர் சேனைகளுடன் மக்களுடன் அமர்ந்திருந்து அந்த அரங்கேற்றத்தை நடனத்தை கண்டு ரசிக்கும் விதமாக இத்தனை அலங்காரங்களும் இத்தனை அமைப்புகளும் அந்த அரங்கத்தில் செய்யப்பட்டிருந்ததாம். முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருந்ததாம் அந்த நடன அரங்கம், மாதவி ஆடப்போகக்கூடிய நடன அரங்கம் என்று இளங்கோவடிகள் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். எதை பற்றி? நாட்டிய அரங்கத்தின் அமைப்பை பற்றி. சரியா? இதை நான் மறுபடியும் சொன்னால் நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. அதனால் நான் தெளிவாக நிதானமாக தான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களுக்கு நல்ல மனசில் பதிகிற வரைக்கும் மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் தெளிவாக பிக்சரைஸ் பண்ணிடலாம் உங்கள் மனக்கண்ணில் இந்த மேடையை. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வரைகிறதுக்கு உட்காருங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரைகிறதுக்கு உட்காருங்க. என்னெல்லாம் விஷயங்கள் அந்த மேடையில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத 1 by 1 நீங்கள் நான் சொல்கிறத மறுபடியும் போட்டு கேட்டு நல்ல மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓவிய ஆற்றல் உடைய மாணவர்கள் உட்கார்ந்து அந்த மேடையை வரைங்க. எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் வரைஞ்சதை எனக்கு சொல்லுங்கள், அனுப்புங்க. அப்போ தான் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியாம்மா? சரியா? இதுக்கு மேலே நான் மறுபடியும் இதை நான் சொல்லி உங்களை குழப்பமடைய விரும்பலை. நீங்களே ஒரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கே அது நல்லா புரியும். தெளிவாக சொல்லியிருக்கேன் நான், பொறுமையாக தெளிவாக 1 by 1 என்னெல்லாம் பண்ணினாங்கங்கிறது நான் நாட்டிய அரங்கின் அமைப்பை நல்லா பொறுமையாக நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் போட்டு பார்த்து மனசில் நல்லா வாங்கி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அறிவியல்லாம் டயக்ராம்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்ஸு இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனசில் நல்லா பதிவு பண்ணிக்கிட்டு அதை வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணினாலே உங்களுடைய ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? கெமிஸ்ட்ரியில் இல்லையா, ஃபிசிக்ஸில் எல்லாம் அதே மாதிரி தான் இதுவும். நல்லா உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் வரைய ஆரம்பிங்க. நான் கரெக்டாக அளவெல்லாம் கரெக்டாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன நடந்தது? மாதவி எப்படி மேடைக்கு வந்தா, அவளுக்கு எப்படி தலைக்கோலி பட்டம் கொடுக்கப்பட்டது, இந்த விவரத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நடத்துகிறேன் ஒரு சின்ன கதையோட. சரியாம்மா? இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற எண்ணுகின்றேன். நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.